ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவாவோட எஃப்எஃபை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒயன் தேவன் கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிப்பியா தேவன்? கல்யாணமா? கல்யாணம்? தேவன் அப்படியே வந்து வயனோட பெட்டில் உட்காந்தோம். வயனும் தேவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன தேவன் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? வயன் இது விளையாடுறியா? கல்யாணம் பற்றி பேசுகிற வயசா நமக்கு? எங்கள் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என்னை விட அவன் 4 வயசு பெரிய பையன். நான் இப்போ தான் ஸ்டடீஸே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் அப்பா ஆஃபீஸ்க்குள்ளே போகணும். எனக்கு அதை பற்றிலாம் சுத்தமாக எதுவுமே தெரியாது. படிக்கும்போதே அப்பா கூப்பிடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு சுத்தமாக அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. நானும் படித்து முடிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்துட்டேன். இப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நான் தான் ஆஃபீஸோட இன்சார்ஜ்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அதை பற்றியே சரியாக எதுவும் தெரியல. இப்போ எப்படி நான் கல்யாணத்தை பற்றிலாம் யோசிக்க முடியும்? ஒயனோட சீக் செரப் பண்ணிட்டு, இது என்ஜாய் பண்ணுற வயசு ஒயின். நான் நீ நினைக்கிற மாதிரியான டைப் கிடையாது. எனக்கு அதுக்கெலாம் ரொம்ப டைம் வேணும். கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்க தானே செய்யணும். நான் கல்யாணம்லாம் பண்ணிப்பேன். ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் அது மாதிரி டாக்லாம் எனக்கு சுத்தமாக கேட்க கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒயின். உனக்கு புரியுதா நான் என்ன மாதிரி டைப்னு? ஒயின் கன்ஃபியூஸாக தேவை பார்த்துட்டு இருந்தா. என்ன? எனக்கு சுத்தமாக புரியல தேவம், நீ என்ன சொல்கிற? நீ சிம்பிள். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆனால் தேவம் வைன் அடுத்து மேரேஜ்னு ஸ்டார்ட் பண்ணாதா. நான் கேட்டது ஜஸ்ட் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா மட்டும்தான். அண்ட் உனக்கு தெரியுமா, சீரியஸாகவே என் கண்ட்ரியில் நான் எந்த பொண்ணையுமே கிஸ் பண்ணது கிடையாது. எனக்கு அவங்களெலாம் அப்படி தோணுது கூட கிடையாது. எனக்கு பொண்ணுங்களை டச் பண்ணணும், கிஸ் பண்ணணும் அந்த ஆசைலாம் இருந்ததே கிடையாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பப்பு கிளப்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். அப்பா ஆஃபீஸ் கூப்பிட்டா கூட நான் போகவே மாட்டேன். எனக்கு எப்போயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அண்ட் சுகா உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். அவன் சொல்கிறது கேட்கும்போதுலாம் உன்னை பற்றின ஒரு க்யூரியஸ் இருந்துச்சு. ரியாவுமே சொல்லியிருக்கான், உன்னை பற்றி நிறையாவே சொல்லியிருக்கா. அண்ட் ரியா சொல்லுவா, நீ பட்டிக்காடு மாதிரிலாம் இருக்க மாட்டேன், எங்கள் வைப்புக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக கம்பெனி கொடுப்பேன்லாம் சொல்லியிருக்கா. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு உன்னை பற்றின ஒரு நல்ல ஐடியா இருந்துச்சு. அவ்வளோதான். ஈவன் உனக்கு தெரியுமா, எனக்கு உனக்கு கிஸ் பண்ணலாம் சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பட் அன்னைக்கு நீ என் பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு என்னை ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்த. உன் மூச்சு மேலே படும்போது அந்த ஃபீலே எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபீல் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றனாலையோ என்னமோ எனக்கு இது அடிக்கடி ஃபீல் பண்ணணும்னு தோணுது. அவ்வளோதான். கல்யாணமே உனக்கு பிடிக்காது, நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டைப் இல்லைல்ல? நான் தான் சொல்கிறேன்ல, நான் கல்யாணம்லாம் பண்ணிப்பேன், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். பட் அதுக்கான டைம் இது இல்லைல்ல. என்னை நம்பி ஒரு பொண்ணு வர்றான்னா நான் அவளை அப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். லைக் குயின் மாதிரி வச்சுக்க ஆசைப்பட்றேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு கிங்ன்ற பிளேஸில் போய் உட்காரணும்ல. நான் இன்னுமே என் வீட்டோட பிரின்ஸ் தான். என்னோட லெவலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் கல்யாணம் பற்றிலாம் யோசிக்கவே செய்வேன். திடீர்னு என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் அந்த டைப் இல்லை வைன், புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது தேவம். ஆனால் பற்றி அப்புறமா பேசுவோம் வைன். கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் கிச்சனுக்கு போக வச்சு கார்டனுக்கு போக வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூம்குள்ளே வந்திருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கலாம், என்கிட்ட டைம் இல்லை. நீ புரிஞ்சுக்கிறதானே? அப்புறம் என்ன? ப்ளீஸ் வைன், ஐ நீட் யுவர் லிப்ஸ். கொஞ்ச நேரம் மட்டும். அண்ட் வைன் யூனோ, நாளைக்கு ஈவினிங் நான் என் கண்ட்ரி கிளம்பிடுவேன். டிக்கெட் கூட போட்டேன், பார்க்குறியா? வயன் தேவங்க ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். தேவங்கும் வயனை பேக் கிஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் 2 ஹேண்ட்ஸையும் வச்சு வயனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்போ தேவங்கோட ஒரு ஹேண்ட் வயனோட பாடி மேலே ட்ராவல் ஆச்சு. வயனோட செஸ்டில் ஹேண்டை வச்சு சாஃப்டாக ரப் பண்ணான். வயன் அவளோட ஹேண்டால் தேவங்கோட ஹேண்டை ஸ்டாப் பண்ணான். தேவங்க அந்த கிஸ்ஸை இன்னும் டீப்பாக்கணும். அப்படியே வயனோட ஹேண்டை இக்னோர் பண்ணிட்டு தேவங்க அவனோட ஹேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கணும். தேவங்களோட ஹேண்ட்ஸ் வயனோட ட்ரெஸ்க்குள்ளே ட்ராவல் ஆச்சு. வயனோட பேர் ஸ்கின்னை தேவங்க அவன் ஹேண்டால் டச் பண்ணான். அவள் ஹிப்பை சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டே அவளை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். வயன் அவளோட ஒரு ஹேண்டை தேவங்க ஃபேஸ்லேருந்து மெதுவாக இறக்கி தேவங்களோட நெக்கை ரப் பண்ணிகிட்டு இருந்தான்.
அப்படியே அவனோட காலரை மூவ் பண்ணி அவனோட ஸ்கின்னை ஃபீல் பண்ணான். தேவோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வச்சு அவனை சாஃப்டாக ரப் பண்ணிட்டு இருந்தான். அப்போ தேங்கோட மொபைல் ரிங் ஆச்சு. என் தேங்கோட்ட லைட்டாக மூவ் ஆனோம். அப்பா, ஹலோ டேட். தேவ், நாங்கள் கிளம்பிட்டோம்டா. இன்னும் 20 minutes ஃப்ளைட். ஈவினிங் நாங்கள் அங்கே இருப்போம். ஓகே டேட், நான் இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேடா, பாய், பார்த்துக்கோ. ஓகே டேட். அப்பா கிளம்பிட்டாங்க. இது என்ன கண்டினியூ பண்ணலாம். போதுமே. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேவ். ஒன்று ஐ நோ, என்ன யாருக்கு தான் பிடிக்காது. சரி, கண்டினியூ பண்ணுவோமா? நீ சொல்லு, என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எத்தனை தடவை சொல்லுவோன்ட்டா? ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டினியூ பண்ணுவோமா? ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? எல்லாருக்கும் வைன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நீ ரொம்ப சாஃப்டாக இருக்கா. சரி, ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் தேடுவாங்க. அண்ட் வைன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன். தேவ் வைனோட ஃபோர்ஹெட்டில் ஸ்வீட் இப்படி தான் இருக்கணும். குட் கேர்ள். தேவ் வைனோட சீக்கில் டேப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தேடுவாங்க. அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே தேவ், அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். தேவ், என்ன வைன்? ஈவினிங் அப்பா அம்மா வராங்கல்ல? வந்துடுவாங்க. ஒரு 5:30 வந்துடுவாங்க. ஓகே தேவ். தேவ், நான் என்ன ட்ரெஸ் பண்ணிக்க? ஓ இஷ்டம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணிக்கோ. இல்லை, அப்பா அம்மா வருவாங்கல்ல, அப்போ அப்பா அம்மா ஒன்று பக்கவா வராங்க. ரியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ரியா சுகாவுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போனோம். ரியா சுகாவுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னான். இதுக்கு என்கிட்ட சொல்கிறான். முக்கு வைன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறான் போல. ஆனால் அவனுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும்? பாவாடை தாவணியில் தான் அவனை பார்த்துருக்கான். பாவாடை தாவணி தான் அவனுக்கு பிடிக்குமா என்ன? அவன் மாடனாக வளர்ந்த பையன் வைன், அவனுக்கு எப்படி பாவாடை தாவணி பிடிக்கும்? சின்ன பண்ணலாம். அவங்க ஸ்டெப்ஸ் ஏறி அவன் ரூமுக்கு போனோம். ஏய், எங்கேருந்துடா வர? சும்மா கார்டன்லேருந்து. நீ வைன் ரூம்லேருந்து வந்து அதை பார்த்தேன். பத்துட்டியா ஜிமன், உன் கண்ணிலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு பேசிகிட்டே அவங்கள போனோம். என்னடா பண்ணுற? ஏதோ தப்பாயிடுச்சுன்னா? என்னடா தப்பாக போகுது? அவகிட்ட கிளியராக சொல்லிட்டேன். அவளும் ரொம்ப கிளியராக இருக்கா. நீ எதையாவது யோசிக்காத. ஃப்ரீயாரு. தேவ், புரியுதா? இவங்க நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி கிடையாது. எனக்கு எல்லாம் புரியுதுடா, நீ ஃப்ரீயாக விடு. ஏதோ பண்ணு, பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் தேவங்களோட ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா சுகா, தேவங்களோட பாட்டி எல்லாரும் ஊர்லேருந்து வந்துருந்தாங்க. ஹாய் டேட். ஹாய்மா. ஹாய் பாட்டி. வா சுகா, என்ன இவ்வளோ நேரம்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. ஊருக்குள்ளே தான் கொஞ்சம் டிராஃபிக்கா? இந்த ஊருக்குள்ளேயா? ஆமாடா, வர வழியில் யாரோ நிறைய மாடை கூட்டிகிட்டு வந்தாங்க. மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த மாடெல்லாம் க்ராஸ் பண்ணி வர்றதுக்குள்ளே அப்பா அதை பார்த்து ரியா சிரிச்சிட்டு இருந்தா. அங்கே பாருங்க சிரிக்குது. ஹாய் ரியா. ஹாய் சுகா, எப்படி இருக்கீங்க? குட். நீ எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்க. டீ போதும்டா. வைனோட ஃபேமிலி எல்லாரும் அப்படியே சுகாவோட ஃபேமிலி கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வைன் உள்ளேருந்து ஒரு பிளாக் கலர் அனார்கலி ட்ரெஸ், ஃபுல் ட்ரெஸ் போட்டு ஐலைனர்லாம் போட்டு செம்ம அழகாக உள்ளேருந்து வந்தான். வைனையே வாயை பிறந்து பார்த்துட்டு இருந்தான். இவன்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு மாதிரி தெரியுறான். ஹாய் சுகா மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வைன். உனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கு. இது ரொம்ப முக்கியமா? உன் ஆளை பார்த்தியா? அவளுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னியா? அதோட நிறுத்திக்கோ. சும்மா எல்லா பொண்ணையும் பார்த்து அழகா இருக்குன்னு கேட்டிருக்கா அப்படின்னு டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தான். சும்மா சொன்னேன்டா, சின்ன பொண்ணு தானே, இந்த மாதிரிலாம் பேசினா அந்த பொண்ணுக்கு பிடிக்கும்னு தான் சொன்னேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், வாயை மூட்டுரு. அதான் ரியா கிட்ட சொல்லிட்டல, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்த்துருக்க, அவகிட்ட பேசணும்னு உனக்கு இல்லையா? போ, இப்போ அவகிட்ட பேசு போ. என்னதான் பிரச்சனையும் அப்படின்னு சுகா பேக் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். ரியா, வாங்க, நீங்கள் தங்குறதுக்கு மேலே ரூம் இருக்குது,
அங்கே தூங்கிக்கோங்க அப்படின்னு சுகா கிட்ட பேசிட்டே அவனை உள்ள கூட்டு போனான். தேவன் அந்த இடத்துல அவனை முறைச்சிட்டே நின்றுட்டு இருந்தான். வைன் சுகாவோட பேரண்ட்ஸ் கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருந்தான். அப்போ தேவன் அவளை பார்த்துட்டு இருக்கதை வைனும் நோட் பண்ணான். அவன் மெதுவாக நடந்து தேவன் கிட்ட வந்துட்டு, தேவன் என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? இது என்ன ட்ரெஸ்? மேலேருந்து கீழே வர ஃபுல்லா. ஏன் தேவன் இது நல்லா இல்லையா? சுகா மாமா சொன்னாங்க இது ரொம்ப அழகா இருக்குன்னு. அவன் சொன்னான் இது நல்லாவா இருக்கு பிளாக் கலர்ல. தேவன் உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா இந்த சுகா மாமா எனக்கு அழகா இருக்குன்னு சொன்னது பிடிக்கலையா? எனக்கு ரெண்டுமே பிடிக்கல. இந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரியா? எப்பயுமே ஒரு பாவாடை தாவணி தானே போட்டிருப்பேன், கொஞ்சம் ஹிப் காட்டிட்டு. அது எங்கே போச்சு? வீட்டுக்கு விருந்தாளிலாம் வராங்களே தேவன், அதான் கொஞ்சம் கேவலமாக இருக்கு. உனக்கு பிடிக்கலையா? நான் வரும்போது நீ என்ன வாவ்னு பார்த்துட்டு இருந்தே. ஏய் எனக்கு கன்றாவின்னு பார்த்துருப்பேன். ஒயின் மூஞ்ச சோபமாக வச்சுட்டு, ஓகே தேவன் இது புது ட்ரெஸ் உங்ககிட்ட காட்டலன்னா போட்டு வந்தேன், உனக்கு பிடிக்கலன்னா நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒயின் மெதுவாக நடந்து அவளோட ரூம்குள்ளே போனோம். தேவன் பின்னாடியே வந்து ஒயின் அப்படியே வாங்க லாக் பண்ணுவேன். ஒயினோட நெட்டில் ஒரு ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு ஆனால் எனக்கு பிடிக்கல. நல்லா இருக்கா பிடிக்கலையா? நல்லா தான் இருக்கு ஆனால் எனக்கு பிடிக்கல. என்ன பண்றீங்க? வலிக்குது. ரொம்ப ஓப்பன்ல இருக்கு. யாரும் பண்ணிட்டா என்ன பண்ண? விட்டுங்க. நான் என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் சுகமாமா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நான் இதை மாற்றிட்டு வேற ட்ரெஸ் பண்ணால் கூட சுகமாமா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அவன் எதுக்கிட்ட ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்கிறான்? அவனுக்கு தான் உங்கள் அக்காவை பேசிட்டாங்கல்ல, அப்புறம் என்னவோ? இல்லை தேவ் ஒரு பாசத்தில் பாசம் ரொம்ப அவசியம் அவனுக்கு அப்படின்னு தேவன் என்னோட ஹிப்பை ப்ரெஸ் பண்ணான். வலிக்குது தேவ், என்ன பண்ணுறீங்க தேவ்? சரி ஓகே நீ வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவா. வைன் அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பாவாடை தாவணி ஊற்றிட்டு வெளியில் வந்தான். அப்போ தேவங்கோட அம்மா, வைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கம்மா, சுடிதாரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்த, பாவாடை தாவணியில் பார்க்க அதை விட அழகாக இருக்க, பார்க்கவே பொம்மை மாதிரி இருக்க. வைன் ரொம்ப ஷையாக சிரிச்சிட்டே இருந்தா. அப்போ ரியா, ஆமாம் ஆண்டி வைன் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவ்வளோ அழகாக இருப்பா. அப்போ தேவன் வைனை பார்த்து கண்ணடிச்சான். வைன் கண்ணிலேயே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டான். தேவன் அவனோட ஃபிங்கரில் இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குன்னு காமிச்சான். வைன் தேவன் கிட்ட என்ன கேட்டுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் பார்த்தேன் நீ கண்ணிலே அவன்கிட்ட என்னமோ கேட்டல. இல்லைக்கா நான் போட்டிருந்த சுடிதார் வந்து லேசாக கிழிஞ்சிருந்துச்சு, அவங்க தான் சொன்னாங்க, அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு காமிச்சிங்க்கா. ஓ அப்படியா, அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கியா? ஓகே வைன். வைன் எல்லாருக்கும் காஃபி மட்டும் கொண்டு வரியா? ஓகேக்கா கொண்டு வரேன் அப்படின்னு ஒயின் போய் எல்லாருக்கும் காஃபி வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா. ஒயின் சுகாவோட ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருந்தா. அப்போ ஒயினோட பாட்டி தேவன்கிட்ட, தேவன் இந்த பொண்ணு யாரா? பாட்டி உனக்கு தெரியாதா, அதான் ரியாவோட தங்கச்சியான். ஓ பார்க்க ரொம்ப அழகாக இருக்காள. பேசாம சுகா கல்யாணத்தோடையே உனக்கும் கல்யாணம் பண்ணிடுவோமா? பாட்டி நீ வேற பேசாமல் இருக்கியா? நான் இப்போல்லாம் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்காம? பாட்டி என்ன அதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன்? அதான் எனக்கு நீ இருக்கல, உங்க கூட கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டியை பேக்கப் பண்ணி அவங்க கணத்துல கிஸ் பண்ணான். ஒயன் அவங்கள பார்த்து அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியாமல் சிரிச்சிட்டு இருந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட்டு தேவன் ஜிமின் ஜெயிக்கலாம் தேவங்களோட ரூமில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. சுகாங்கடா? அவன் எதுக்கடா நீ தேடுற? அவன் தான் சரக்கு அடிக்கும்போது கூப்பிடுன்னு சொன்னான். அவன் ஆளோட எங்கே கடலை போட்டுட்ருக்கானோ. அப்போ தேவங்களோட அப்பா டோர் நாக் பண்ணாங்க. என்னப்பா? தேவன் சுகா எங்க? அவன் இங்கே தான் பாருண்ணா. ஏன்பா? நாளைக்கு ஒரு மீட்டிங்டா, அவனை நான் மேனேஜர்கிட்ட பேச சொல்லியிருந்தேன். பேசிட்டானா, என்ன சொன்னாங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். எங்கே அவனா? ஓ அப்படியாப்பா, நான் கேட்டுறேன்ப்பா, நான் கேட்டு உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறேன். எங்கடா அவனை? தூங்கிட்டானா என்ன? அதான்ப்பா நான் கேட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. அவன் இங்கே தான் இருக்கான். சரிடா அப்படின்னு தேவங்களோட அப்பா போனாங்க. தேவங்களோட அப்பா போனதும் தேவங்க சிவாவை தேடிட்டு இருந்தான். எங்கே இவனு? ரியாவையும் காணும். கால் பண்ணால் 2 பேருக்குமே ரீச் ஆகல. இந்த அன்டைமில் எங்கே போனோம்? தேவன் கார்டன்லாம் தேடிட்டு அகைன் மேலே வந்து டெரஸ்க்கு போனோம். டெரஸில் ஒயின் நின்று அந்த பக்கம் இந்த பக்கம் ஏற்றி பார்த்துட்டு இருந்தா. ஒயினை பார்த்ததும் தேவன் ஒரு ஸ்மைலோட ஒயின் கிட்ட போனோம். ஒயினை பேக்லேருந்து டைட்டாக ஹக் பண்ணோம்.
தேவன் என்ன பண்ணுற? ஏய், திரும்பி பார்க்காம நான் தானே எப்படி சொன்னேன்? தேவன், எனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? எனக்கு உன் ஸ்மெல் தெரியாதா? ஓ அப்படி. ஓகே ஓகே. ம் ம் செம்மையாக இருக்கு. தேவர் பில்லு வாக் பண்ண மாதிரி இருக்கு. மெதுவா. அத்தியம் அக்கா அப்படின்னு தேவன் திரும்பி பார்த்தா அந்த டெரஸோட ஒரு கார்னரில் சுகாவும் ரியாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கன்னே வளரவே இல்லை, உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். பின்ன உன்ன மாதிரியா? உனக்கு தான் எல்லாமே அவசரம். அவசரமா? ஏய், அவன் சும்மா உட்காந்து பேசுகிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் அவன் எப்படியோ முடிச்சிருப்பான்னு அர்த்தம். என்ன பேசுகிற நீ? இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். வா, நம்ம அந்த பக்கம் போகலாம். No, Joe, ப்ளீஸ்.